கதை. கடலூர் அருகே டீக்கடையில் வேலை பார்த்து வருபவர் யோகி பாபு. கப்பல் உரிமையாளருக்கு உடல்நிலை சரியில்லாததால் தற்போது வேலையில்லாமல் இருக்கிறார். கிராமத்தில் கோயில் திருவிழாவின் போது உயர் சாதியைச் சேர்ந்தவர்கள் யோகி பாபுவின் 9 வயது மகளை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றனர். ஆனால் அவன் அவளை காப்பாற்றுகிறான். குற்றவாளிகள் மீது வழக்கு பதிவு செய்கிறார். முதற்கட்ட விசாரணைக்கு பிறகு அவர்கள் கம்பிகளுக்கு பின்னால் வைக்கப்படுகிறார்கள். எனினும் மேல்முறையீடு செய்த பின்னர் அவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் வெளியே வந்து யோகி பாப்பை பழிவாங்க திட்டம் தீட்டுகிறார்கள். அடுத்து என்ன நடக்கிறது என்பதே கதையின் நீதியை உருவாக்குகிறது. விமர்சனங்கள் நீதியை பின்தொடர்வது என்று வரும்போது சமூகத்தின் ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்கு அது எளிதானது அல்ல. அதைத்தான் ஷான் தனது ஈர்க்கக்கூடிய இயக்குனராக அறிமுகமாகிறார். பொம்மை நாயகியின் பெரும்பான்மையான கதாபாத்திரங்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். இருப்பினும் பொம்மை நாயகி அது பற்றி மட்டுமல்ல, தந்தைக்கும் மகளுக்கும் இடையே உள்ள மனதை கவரும் உறவு, பெண்களின் கல்வி, ஆதிக்க சாதியைச் சேர்ந்தவர்கள் என்பதற்காக மக்கள் குழந்தைகளை பாதுகாக்க தேர்ந்தெடுக்கும் சமூகம், நிர்வாக அமைப்பில் உள்ள ஓட்டைகள், செல்வாக்கு மிக்கவர்கள் எப்படி விஷயங்களை திரிக்க முடியும் என்று பல அடுக்குகளை இது அவிழ்க்கிறது. அவர்களின் நன்மை. படத்தின் இயக்க நேரம் 2 மணி நேரம் மட்டுமே, ஆனால் அது எப்படியோ ஒரு நீண்ட வரையப்பட்ட விவகாரமாக உணர்கிறது. இயக்குனர் பல கூறுகளை தொகுக்க முயற்சித்ததாக தெரிகிறது. எனவே தட்டில் உள்ள எண்ணற்ற பிரச்சினைகளை சமாளிக்க காட்சிகள் ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு திடீரென்று தாவுகிறது. வேலு யோகி பாபு டீக்கடையில் பணிபுரியும் கடலூரில் 2006ஆம் ஆண்டு நடந்த கதை. அவரது உலகம் அவரது மகள் பொம்மை நாயகி ஸ்ரீமதி மற்றும் அவரது மனைவி கயல்விழி சுபத்ராவை சுற்றியே உள்ளது. அதே கிராமத்தில் செல்வாக்கு மிக்க செல்வந்தரான தனது மாற்றாந்தாய் செந்தில் அருள்தாசுடன் அவருக்கு சிக்கலான உறவு இருக்கிறது. வேலு அவரை மதிக்கும் அதே வேளையில் செந்திலுக்கும் வேலு மீது ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தாலும் ஆதிக்க சாதி வாக்குகளை இழக்கும் அபாயத்தை தவிர்க்க எப்போதும் அவரை ஒரு தாழ்த்தப்பட்டவராகவே நடத்துகிறார். வேலுவின் முதலாளி கடையை விற்க முடிவு செய்தபோது அக்கம்பக்கத்தில் மாட்டிறைச்சி பிரியாணி கடை நடத்தும் தனது நண்பர் அப்துல்லாவின் தொடர்ச்சியான தூண்டுதலின் பேரில் வேலு அதை வாங்க முடிவு செய்கிறார். ஆனால் அவரது மகள் ஆதிக்க சாதியினரால் பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்யப்படும் போது அவரது திட்டங்கள் தவறாக போகின்றன. கம்யூனிஸ்ட் கட்சியின் செயல்பாட்டாளரான ஜீவாவின் ஹரிகிருஷ்ணன் உதவியுடன் வேலு தனது மகளுக்கு நீதிக்காக போராடுகிறார். சொந்தமாக ஒரு அறிக்கையை உருவாக்கும் பல காட்சிகள் படத்தில் உள்ளன. உதாரணமாக, தன்னை போன்றவர்கள் உரிமையாளர் ஆவதை போலல்லாமல் சமூகத்தில் அவர்களுக்கு அந்தஸ்து இல்லை என்று அப்துல்லா கூறும் காட்சி. அதேபோல் மாட்டிறைச்சியை மக்கள் அதிகம் சாப்பிடத் தொடங்கியதால் விலை உயர்ந்துள்ளது என்று அவர் கூறுகிறார். ஜீவாவுக்கும் அது போன்ற ஏராளமான தருணங்கள் கிடைக்கின்றன. உதாரணத்திற்கு, போலீஸ்காரர் அவரிடம் அவர் யார் என்று கேட்கும் காட்சியை ஜாதி அடையாளத்தை குறிப்பிட்டு ஆதிக்க சாதியினர் தாழ்த்தப்பட்டவர்கள் இனி பயப்பட மாட்டார்கள் என்பதை உணரும் நாள் என்று கூறும் காட்சியை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒற்றை மேற்கோள் குறி முற்றுப்புள்ளி. ரஞ்சித்தின் மெட்ராஸில் சின்னத்திரை ஜானியை போலவே ஒரு பிச்சைக்காரன் சாந்திமணியை நாம் சந்திக்கிறோம். அவர் சிந்தனையை தூண்டும் வரிகளை வழங்குகிறார் மற்றும் சண்டையிலிருந்து வெட்கப்படுவதில்லை. மண்டேலாவில் முன்னணி நடிகராக நடித்த பிறகு யோகி பாபு மீண்டும் இந்த எழுத்தாளரின் ஆதரவு பாத்திரத்தில் தனது மகளுக்கு நியாயம் கேட்க எந்த கல்லையும் விட்டு வைக்காத ஆர்வமுள்ள தந்தையாக பிரகாசித்தார். படம் முழுவதும் அவர் உச்சநிலைக்கு தள்ளப்படுகிறார். மேலும் அவரது உணர்ச்சிகள் ஒரு ரோலர் கோஸ்டர் சவாரிக்கு உட்படுகின்றன. ஆனால் அவர் அதையெல்லாம் மிகவும் நிதானத்துடன் காட்டுகிறார். அது சிரமமின்றி இயற்கையாக தெரிகிறது. வேலு நீதித்துறை அல்லது காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்லாதவர், ஆனால் அவரது போராட்டத்திற்கான பாதையை இன்னும் எடுக்க வேண்டியுள்ளது. மேலும் அவர் தன்னந்தனியாக இருப்பதை உணர்ந்தவுடன் அவர் தனது சொந்த கைகளில் விஷயங்களை எடுத்துக்கொள்கிறார். அவர் தனது குறைபாடுள்ள கதாபாத்திரத்தை மிகவும் நம்பத்தகுந்த வகையில் நடித்துள்ளார். அவரது மகள் பொம்மை நாயகி ஸ்ரீமதியுடனான அவரது உறவு ஈர்க்கக்கூடியது. மற்ற நட்சத்திர நடிகர்கள், அது ஹரிகிருஷ்ணன், சுபத்ரா, அருள்தாஸ் அல்லது ஜி.எம். குமார் என அனைவருமே நுணுக்கமான நடிப்புடன் வந்திருக்கிறார்கள். ஆனால் எல்லா நடிகர்களுக்கும் சிறந்த ஆற்றல் இருப்பதால் கதாபாத்திரங்களை சிறப்பாக செய்திருக்கலாம். வேலுவை தவிர மீதமுள்ள கதாபாத்திரங்கள் உங்கள் இதயத்தை இழுக்காமல்
நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணம். சுந்தரமூர்த்தி கே.எஸ். அன் இசை திரையில் நடக்கும் வேகத்தை தக்கவைக்கிறது. திடீர் வேகம் மற்றும் அங்கும் இங்கும் சில குறைபாடுகள் இருந்த போதிலும் படம் ஒரு முக்கியமான விஷயத்தின் உணர்திறன் சித்தரிப்புக்கு பிறவுனி புள்ளிகளை பெறுகிறது.